Welcome to Madras Mami Samayal. இந்த வீடியோவில் ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே ஒரு கப் கிட்ட தோரம் பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளை, கொஞ்சமாக புளி, 2 டீஸ்பூன் கிட்ட சீரகம், 5லேருந்து 6 பூண்டு பல்லு அண்ட் 12லேருந்து 15 காஞ்ச மிளகாய். இப்போது ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போது கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஸ்லைட்டாக சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 12லேருந்து 15 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு 1லேருந்து 2 நிமிஷம் லைட்டாக கலர் மாற வரைக்கும் மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போது காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்தாச்சு. இதை தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஸ்லைட்டாக சூடானதும் தோரம் பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த தோரம் பருப்போட கலர் ஸ்லைட்டாக மாறுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தோரம் பருப்பை நல்லா வறுத்தாச்சு. இந்த நேரத்தில் கருவேப்பிள்ளை, கொஞ்சமாக புளி, பூண்டு பல்லு, கொஞ்சமாக சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். பெருங்காயம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சேர்க்கணுன்னா சேர்க்கலாம், இல்லைனா இது ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இந்த நேரத்தில் நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இப்போது பார்த்தீங்கன்னா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறணும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம உப்பு சேர்த்து பொடி செஞ்சுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நம்ம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ மனமான சுவையான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மெட்ராஸ் மாமி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த டிஷ் பார்க்கணும் அப்படின்னு கூட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.